ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு காடு, பெரிய காடு. இந்த காட்டில் எல்லா அனிமல்ஸ் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி முயல் இருக்காங்க. அந்த முயல் கூட்டத்திலேயே ஒரே ஒரு முயல் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப படிப்பாளியாக இருக்காங்க. எந்த நேரமும் வர போக எந்த நேரமும் அவங்க கையில் புக்கு இருந்துகிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே, மீதி அனிமல் எல்லாருமே அதை வியப்பாக பார்த்தாங்க. அடடா, இந்த முயல் எவ்வளோ திறமையாக இருக்குது, எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருக்கு, எவ்வளவு அறிவாக இருக்குது அப்படின்னு எல்லா முயலும், எல்லா அனிமல்ஸுமே அதை பார்த்து ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அந்த முயலுக்கு. இந்த முயலுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, கடல் வாழ் உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கடலில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு கடல் ஆமைகிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு முதல்ல திங்க் பண்ணுது. அப்புறம் என்ன நினைக்கிதுன்னா, வேணாம், நமக்கு தான் புஸ்தகம் இருக்கே, புக்கை எடுத்து படிச்சிட்டாலே போதும், நமக்கு எதுக்கு போய் அதுக்கிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. எப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ஒரு கரடி வருது. வழியில் கரடியை பார்த்தோன்னே கரடி வணக்கம், முயலுக்கு வணக்கம் சொல்லிட்டு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கரடி கேட்குது. உடனே முயல் சொல்லுது, நீ போ, உனக்கு வணக்கம் சொல்லலாம் டைம் இல்லை, நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. கரடிக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, எப்பயுமே நல்லா பேசுமே, ஏன் இப்படி பேசுது நம்மக்கிட்ட அப்படின்னு கரடிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த முயலுக்கு என்னன்னா, நம்ம தான் இந்த காட்டில் பெரிய படிப்பாளி, நமக்கு தான் இந்த உலக விஷயம் ஃபுல்லாக தெரியும், அதனால நம்மளை மிஞ்சின ஆளே கிடையாதுன்னு தலகணம் வந்துருச்சு. தலகணம்னா ஹெட் வெயிட் வந்துருச்சு அவங்களுக்கு. நம்ம தாண்டா பெரிய ஆள், நம்ம தான் அறிவாளி அப்படின்னு ஒரு ஹெட் வெயிட் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அந்த காட்டில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு இருக்கார். உடனே அந்த ஆசிரமம் வழியாக போன முயல், சரி நம்ம போய் இந்த குருவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு, குருவே, இந்த காட்டிலையே நான் தான் ரொம்ப படித்தவன், நான் தான் படிப்பாளி, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. கேட்ட உடனே குரு சிரிச்சிட்டு, ஓ அப்படியா, உனக்கு என்னென்ன படிச்சிருக்க, உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு குரு. எனக்கு எல்லாமே தெரியும், இந்த சூரியன், நிலா, தண்ணி, காற்று, இதை பற்றி நீங்கள் என்னன்னாலும் சரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப ப்ரௌடாக தலகணமாக சொல்லுது. ஓ அப்படியா, இப்படி படித்ததெல்லாம் போய் பார்த்துருக்கியா, புக்கில் படிச்சிருக்கேல்ல, அதெல்லாம் நீ வெளியே போய் அனுபவிச்சிருக்கியா, பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இந்த குரு. எதுக்கு நான் போய் எதுக்கு வெளியே பார்க்கணும், வெளியே பார்த்தா நான் தெரிஞ்சுக்கணுமா, நான் புக்கை பார்த்தே தெரிஞ்சுக்க வேணாக்கும் அப்படின்னு சொல்லுது குருட்ட. உடனே குரு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஒரு கவிதை இருக்குது, வானத்தில் நிலா, தண்ணியில் அது நிழலை பார்த்து ரசிக்கிறது, தண்ணியில் நிலாவோட ஷேடோ நிழல் தெரியும்ல, அதை பார்த்து ரசிச்சுட்டு மேலே பார்த்தா நேச்சுரலாக பார்க்கலாம் நிலாவை, அப்படி தலையை தூக்கி பார்க்குறத விட்டு தண்ணியில் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன இது பண்ணுறியோ அதை வெளியே போய் பாரு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறார். உடனே முயல் வந்து அப்படின்னு அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு குரு சொன்னோன்னே. உடனே குரு சொல்கிறாரு, உனக்கு படிக்கிற எல்லாம் தெரியுதுனாலுமே இந்த தலகணம் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாம் படித்ததெல்லாம் எல்லாம் வெளியே போய் பாரு, எல்லாத்துக்கும் சொல்லு, எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் பாரு, நம்ம படிச்சிட்டோமே புக்கில் தான் படிச்சிட்டோமேன்னு இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. மெயினாக உங்கள் தலகணம் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. உடனே மன்னிச்சுக்கோங்க குருவே, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரொம்ப ஹெட் வெயிட்டாக தலகணமாக நடந்துட்டேன் எல்லார்ட்டையுமே, இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு முயல் மன்னிப்பு கேட்டு போகுது. என்னென்னா, நம்ம மனுஷனுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிட்டா, அது முயல் மனுஷனுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிட்டான்னு வைங்களேன், தலையில் அவங்களே கிரீடம் வச்சுக்குவாங்க, நான் தாண்டா அறிவாளி, என்னைய மாதிரி உலகத்தில் எவனும் அறிவாளி கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சிட்டாலே அந்த ஹெட் வெயிட் வந்துடும், அது மனுஷனுக்கு நிறையாவே வரும், அது மட்டும் வரவே கூடாது. நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை நிறைய நம்ம தெரிஞ்சிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு அப்போ தான் நம்ம அப்டேட் ஆக முடியும்.
நமக்கு ஹெட் வெயிட் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் ஆக மாட்டோம். ஓகே நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அசால்ட்டாக விட்டுருவோம். தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆச்சு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்.